அண்ணன் வந்த மாதிரி சொன்னார், எல்லாத்துக்கும் 5 நிமிஷம் தான் டைம்னு சொன்னாங்க. அப்போ வந்து கேட்டார், இல்லை இல்லை நம்ம கதையில் கொஞ்சம் நிறைய போகுமே. அப்படியா சரி. அப்பமே யோசிச்சிட்டேன், சரி இந்த ராஜாவை லாஸ்ட்டில் வச்சுக்கலாம், கொஞ்சம் நீட்டமாக பேசட்டும், அவர் வாசிச்சதை ஃபுல்லாக நம்மக்கிட்ட வந்து சொல்லட்டும்னு. வாங்க பால்கரசண்ண, ராஜா வந்திருக்கிறார். அது இல்லை இந்த ஆனால் ஒவ்வொரு கதைப்பமாலையும் பார்த்துட்டேன், இளையராஜா பேசுகிறதே நிப்பாட்ட மாட்டேங்கிறீங்க, அதே மாதிரி மதுரைக்காரங்களை பற்றி பேசுறதை வந்து நிப்பாட்ட மாட்டேங்குங்க. நம்ம ஏதாச்சும் வாயை கொடுத்து புண்ணாகிடக்கூடாதுன்னு நான் அமைதியாகவே இருக்கிறேன். ஸோ நமக்கு சப்போர்ட்டான ஆட்கள் இருந்தால் கண்டிப்பாக பேசலாம். அதான் இளையராஜா பற்றி பேசலனாலும் இந்த மாதிரி ராஜான்னு ஒரு புத்தகத்துக்கு வந்துடுறாரு. எல்லோருக்கும் வணக்கம். கு அழகிரிசாமி எழுதிய ராஜா வந்திருக்கிறாருன்ற கதையை பற்றி தான் நான் உங்கள்கிட்ட இப்போ பேச போகிறேன். கதை எப்படி ஆரம்பிக்குதுன்னா, எனக்கு சில்க் சட்டை இருக்கு, உனக்கு இருக்கா அப்படின்னு ஒரு சாமர்த்தியமான ஒரு கேள்வியை ராமசாமி முன்வைக்கிறான். இதுக்கு என்ன பதில் சொல்கிறதுன்னு தெரியாமல் தம்பையா முழிச்சுக்கிட்டு இருக்கான். மங்கம்மாள் வந்து எதையோ பார்த்து ஆகாசத்தில் பார்த்து எதையோ நெத்தியில் கையை வச்சுக்கிட்டு யோசிச்சுட்டு இருக்கா. அன்னைக்கு என்ன நடந்ததுன்னா, பள்ளிக்கூடத்தில் கதை போட்டி, இப்போ படப்போட்டி நடக்கும். படப்போட்டின்னா என்னென்னா, ஒரு புத்தகத்துலேருந்து ஒரு படத்தை காட்டணும், அந்த படத்துக்கு இணையாக இன்னொரு படம் காட்டணும். இப்படி தான் அன்னைக்கு ராமசாமிக்கும் செல்லையாவுக்கும் இந்த போட்டி நடந்துகிட்டு இருக்கு. மற்ற மாணவர்கள் எல்லாம் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இந்த படப்போட்டி நடந்துகிட்டு இருக்கும்போது கணித வாத்தியார் வகுப்பறைக்கு உள்ளே வந்துடுறாரு. கணித வாத்தியார்னாலே எல்லா ஸ்கூல்லையும் ரொம்ப கண்டிப்பான ஒரு வாத்தியாராக இருப்பார். அதுவும் இந்த கணித வாத்தியார் வந்து ரொம்ப கண்டிப்பானவர். அவர் உள்ள வகுப்பறையில் வரும்போது எல்லாரும் கையிலையும் பேனாவோ பென்சிலோ ஏதோ ஒன்று இருக்கணுமே தவிர வேற அவர் கண் பார்வையிலிருந்து யாருமே எந்த ஒரு விளையாட்டுமே விளையாட முடியாது. அப்போ அந்த போட்டி பாதியிலையும் நின்று போயிடுது. அன்னைக்கு மாலையில் பள்ளிக்கூடம் விட்டு வீட்டுக்கு போகும்போது இந்த போட்டி மறுபடியும் தொடருது. ராமசாமிக்கும் செல்லையாவுக்கும் போட்டி தொடருது. எல்லாரும் ஒரு இடத்துல மரத்தடியில் கூடி பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்படி பேசிகிட்டு இருக்கும்போது தான் இந்த ராமசாமி, என்கிட்ட சில்க் சட்டை இருக்கே, உனக்கிட்ட இருக்கா அப்படின்ற ஒரு கேள்வி வைக்கிறான். இப்போ இந்த கேள்விக்கு பதில் சொல்ல முடியாமல் முழிச்சிட்டு இருக்க நேரத்தில் மங்கம்மாள் ஒரு சின்ன குழந்தை, ஐயே சில்க் சட்டையா, சில்க் சட்டை எதுக்கு, அது கொசு கொசுன்னு இருக்கும், சட்டைன்னு பிழிஞ்சு போயிடும், இதுதான் நல்ல சட்டை, இந்த தான் தடமான சட்டை அப்படின்னு சொல்லி அண்ணன் போட்டிருக்க சட்டையை காட்டி அந்த நிலைமையை சமாளிக்கிறான். ராமசாமிக்கு ஒரு அதிர்ச்சி ஆயிடுச்சு. என்னடா, நம்ம 8வது படிக்கிற பையன்ட்ட ஒரு சின்ன 1வது படிக்கிற பொண்ணு இப்படி நம்மளை மட்டம் தட்டிருச்சே அப்படின்னு அந்த இடத்துல அவனுக்கு ரொம்ப ஒரு மாதிரி ஆயிடுச்சு. இருந்தாலும் அவன் விடுற மாதிரி இல்லை. எங்கள் வீட்டில் 6 பஸ் இருக்கு, உங்கள் வீட்டில் இருக்கா அப்படின்றத அடுத்த கேள்வியை வைக்கிறான். இந்த கேள்விக்கு என்ன தெரியுதுன்னு பதில் சொல்ல முடியாது. செல்லையா என்ன பண்ணுறான்னா, இல்லை எங்கள் வீட்டில் 6 கோழி இருக்குது, உங்கள் வீட்டில் இருக்கா அப்படின்ற கேள்வி வைக்கிறான். இந்த கதை வந்து படப்போட்டி வந்து எப்படின்னா பாதியிலேயே முடிஞ்சிருது. செல்லையா வந்து அந்த வருஷம் வந்து வரலாற்று புத்தகம் வாங்கலை, ராமசாமி வரலாற்று புத்தகம் வாங்கியிருக்கான். அவன்கிட்ட இருக்கிற நிறையா படங்கள் இருக்குது. இவன்கிட்ட புத்தகத்தில் படம் தீர்ந்து போயிடுது. படம் தீர்ந்தவனே இவன் தோல்வி அடைஞ்சிடான். தன்னுடைய அண்ணன் தோல்வி அடைஞ்சதை தம்பியும் தங்கச்சியும் அதை ஏற்றுக்கிற முடியாமல் ஒரு வருத்தத்தில் போயிட்டு இருக்கும்போது, இந்த போகும்போதே இந்த கதையோடைய மாற்றம், இந்த படப்போட்டியோட மாற்றம் வேற ஒரு பரிணாமத்தில் வந்துருச்சு. எங்கள் வீட்டில் இது இருக்குது, உங்கள் வீட்டில் அது இருக்கா, அந்த ஒரு பரிமாற்றம் மாதிரி வந்துருச்சு. இப்போ தான் எங்கள் வீட்டில் கோழி இருக்கான்னு கேட்குறான். ஐயா, நாங்கள் தான் கோழி சாப்பிட மாட்டோமே, நாங்கள் எதுக்கு கோழி வளர்க்கணும் அப்படின்னு ராமசாமி சொல்கிறான். அதெல்லாம் முடியாது, கோழி இருக்கா இல்லையா அப்படின்ற வலுக்கட்டாமல் இருக்கான். அந்த நேரத்தில் ராமசாமி எதுவும் பதில் சொல்ல முடியாமல் தோற்று போயிடான். மற்ற எல்லா பசங்களுக்கும் வந்து சிரிக்க ஆரம்பிக்கிறாங்க. இதை அவனால் ஏற்றுக்கிற முடியல. அப்போ வேகமாக வீட்டுக்கு ஓட ஆரம்பிக்கிறான். ஓடும்போது எல்லாரும் சேர்ந்து ஓடிடுறாங்க. அவங்கவுங்க வீடு வரவன் அவங்கவுங்க குழந்தையெல்லாம் அவங்கவுங்க வீட்டுக்கு போயிடறாங்க. இப்போ கடைசியில் மிஞ்சுறது ராமசாமியும் இந்த 3 பேரும் தான், செல்லையா, மங்கம்மா, இவங்க இந்த குழந்தையும் 3. ஏன்னா இவங்க வீடு மேற்கு தெருவில் இருக்குது. ராமசாமி வீடு வந்தவொடனே ஐயோ தப்பிச்சம் பிழைச்சோம்னா ராமசாமி வீட்டுக்குள்ளே போகிறான். போகும்போது ஐயோ தோத்தாங்கழி, தோத்துட்டியா அப்படின்னு சொல்லி இந்த பிள்ளைங்க வெளியில் ரோட்லேருந்து கிண்டல் பண்ணுதுங்க. ராமசாமி வீட்டிலேருந்து ஒருத்தர் பெரிய மீசையோடு வெளியில் வர்றாரு. வந்தவொடனே இங்கேருந்து பார்க்குறாரு, இந்த பிள்ளைங்க ஒரு பரட்டை தலையோட பிஞ்ச துணியோட ரோட்டில் நின்றுட்டு தோத்துட்டியா, தோத்தாங்கழி, தோத்துட்டியான்னு சொல்லி கிண்டல் பண்ணுவாங்க. அப்போ அந்த மீசக்காரர் வந்து அவர் வீட்டில், ராமசாமி வீட்டில் இருக்கிற வேலைக்காரர். அவர் சொல்கிறார், ஹே பிச்சைக்கார நாய்களா, ஓடுறீங்களா என்ன, எங்கே வந்து இருந்துட்டு என்ன கிண்டல் பண்ணுறீ அப்படின்னு விரட்டுறாரு. வெட்டி உடனே இந்த குழந்தைய ஓடிடுது.
வீட்டுக்கு போன உடனே தாயம்மா வந்து வீடு கூட்டிக்கிட்டு இருக்கா. அவங்க அம்மா, இந்த குழந்தைகளோட இந்த பையனுடைய அம்மா. இந்த மங்கம்மா வந்து போய் நேராக அம்மான்னு கட்டி பிடிக்குது. ஒரு பிள்ளை ஸ்கூலுக்கு போயிட்டு வந்தால் தன்னோட தாய்க்கு ஒரு பெரிய சந்தோஷம் இருக்கும் இல்லையா, அந்த சந்தோஷத்தில் கட்டி அணைச்சி ரொம்ப கொஞ்சுறாங்க, கொலாவுறாங்க. அப்போ வந்து செல்லையா சொல்கிறான், ஐயா வரலையா அப்படின்னு ஒரு இதாக பரிதாபமாக கேட்குறான். இங்கே ஐயான்னா அப்பாவை தான் சொல்லுவாங்க. அப்போ ஐயா வரலேன்னு சொன்னோடனே மங்கம்மா மக சொல்கிறா, பொய் சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவா. பொய் சொல்ல தாய்க்கு சிரிப்பு வந்துடும். சிரிப்பு வந்தோடனே வீட்டுக்குள்ள எல்லாரையும் கூட்டிகிட்டு போய் அந்த பொட்டிக்குள்ள திறந்துருக்கு, அதை எடுத்து பாரு அப்படின்னு பார்த்தா அதில் ஒரு துணி இருக்கும், ட்ரௌசரு சட்டை எல்லாம் புதுசாக இருக்கும். ஏன்னா விடிஞ்சா தீபாவளி. தீபாவளிக்கு என்னென்னா அவர் வந்து அவங்க அப்பா வந்து துணியை வாங்கி கொடுத்துட்டு போயிருப்பார். எப்படின்னா ஒரு கேதம், பக்கத்து ஊருக்கு கேதம், அவர் அங்கே போயிருப்பார். சொல்லிட்டு போனால் இந்த குழந்தைகளை வந்து குளியாட்டினா மார்கழி மாதம் குளிர், எல்லாரையும் குளியாட்டி வீட்டில் உட்கார வச்சு படிக்க வச்சு சாப்பாடெல்லாம் கொடுத்து உட்காந்துட்டு சாப்பிட்ட தண்ணியை கொண்டு போய் வெளியில் முத்தத்தில் ஊற்ற போய்ப்பான். அங்கே போகும்போது ஒரு முருங்கை மரம் இருக்கும். அந்த முருங்கை மரத்தூரில் ஒரு இருட்டாக கருப்பாக தெரியும். அவள் யதார்த்தமாக வந்துடுவான். பார்த்துட்டு இந்த பசங்க இருக்கால செல்லையாவங்க 2 பேரும், அவங்க வந்து என்ன ஒன் பாத்ரூம் போகணும், என்னை வெளியே கூட்டிகிட்டு போறியா, துணைக்கு வரியான்னு அண்ணனையும் கூப்பிடுவான். இந்த 2 பேரும் போய் ஒன் பாத்ரூம் போகும் முத்தத்தில், அவங்க வெளியில் தானே போவாங்க கிராமத்தில், ஒன் பாத்ரூம் போகும்போது அப்போ என்ன பண்ணுற, இந்த கருப்பா மரத்தடியில் இருக்கிறத பார்த்துறாங்க. ஆனாலும் பயம் இல்லை அவங்களுக்கு. ஏன்னா இந்த ராமசாமி வீடு இருந்தது பெரிய ஜமீன்தாரோட வீடு. அவங்க வீட்டுக்கு மாப்பிள்ளை வர்றாரு, தலை தீபாவளி மாப்பிள்ளை வர்றாரு. இந்த ஊரே பெரிய கொண்டாட்டமாக இருக்குது. பெரிய ஜமீன்தார், பெரிய பண்ணையார் வீட்டு கட்டி கொடுத்துருக்காங்க. பண்ணையார் மாப்பிள்ளையெல்லாம் ராஜா ராஜான்னு தான் கூப்பிடுவாங்க. இப்போ ராஜா வர்றாருன்னா, ஒரு பெரிய ஜமீன்தார் வீட்டில் ராஜா ராஜான்னா ரொம்ப பரபரப்பாக இருக்குது தலை தீபாவளிக்கு. அதில் கொண்டு போகிற லைட்டு வெளிச்சம் எல்லாம் படும்போது இந்த பசங்களுக்கு அது பயம் இல்லை. கிட்ட போய் பார்க்குறாங்க. பார்க்கும்போது 3 வாழை இலையில் பழைய சோத்தெல்லாம் வலித்து ஒரு சின்ன பையன், 8 வயசு பையன் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான். இவங்களுக்கு ஒரே அதிர்ச்சியாக இருக்குது. போடா, யாரா நீ எங்கள் வீட்டில் வந்து உட்காந்துருக்கேன்னா மிரட்டுறாங்க. அவன் வேகமாக இருக்கிற சாப்பாடெல்லாம் வலித்து சாப்பிட்டு இருக்கான். அந்த ஊர்லேயே இலை போட்டு சாப்பிட்றதுன்னா இந்த ராமசாமி வீடு தான். அப்போ இவனுக்கு தெரிஞ்சு போச்சு, ராமசாமி வீட்டிலேருந்து இலையிலேருந்து இலையை எடுத்துகிட்டு வந்து இவன் போட்டு வலித்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான் அப்படின்னு. அது எழுத்தாளர் என்ன சொல்கிறாருன்னா, யாரோ கடித்து தின்னுட்டு வச்ச முருங்கைக்காயை இவன் 2வது முறையாக எடுத்து மொண்டான். அப்போ செல்லையா சொல்கிறான், சி கருமாமணி எச்சியை துப்பிட்டு இவனை எட்டி உதைக்கணும் போல தோணுச்சு. அப்போ வந்து எழுத்தாளர் இந்த இடத்துல எப்படி எழுதுறாருன்னா, ஒரு சோளம் பொரிக்கும் போது சவுண்டு மாதிரி மழை வந்துச்சு அப்படின்றத அருமையாக சொல்லியிருப்பார். இப்போ மழை வரும்போது லைட்டாக தூரல் விழும்போது போடா போடான்னு போகிறாங்க, அவன் போக மாட்டேங்கிறான். தன்னுடைய மயன் வெளியில் போனாங்க 2 பேரும். காணாம இருட்டில் என்னாச்சுன்னு தாய் வர்றா. ஓடியாந்து பார்த்தா இந்த 3 பிள்ளைகளையும் அப்படியே மொத்தமாக இழுத்துட்டு வீட்டுக்குள்ளே ஓடிடான். வீட்டுக்குள்ளே போயிட்டு ஒரு பழைய துணி எடுத்து தோட்டலான்னு சொல்லிட்டு உள்ளே போகிறான். அப்போ இந்த குழந்தை யாருமா அது அப்படின்னு கேட்குது. அந்த லைட்டு வெளிச்சத்தில், லாந்தர் விளக்கு வெளிச்சத்தில் இது யாருமான்னு கேட்கும்போது, யார் அவுட்டு பிள்ளை ஏதோ வந்திருக்கு, மலைக்கு வந்துட்டு ஒண்டி இருக்கு, விரட்டியாக விட முடியும் அப்படின்னு சொல்லி பழைய துணி எடுத்து துவட்டுறாங்க. துவட்டினோடனே இந்த 2 பசங்களும் போடா போடான்னு மிரட்டுறாங்க. இவன் ஓன்னு அழுக ஆரம்பிக்கிறான். அப்போ தாய் என்ன சொல்கிறா, ஏன்டா அதட்டுறீங்க, யார் அதட்டுனா என்னடா, நீ அழுகாதப்பா எல்லாம் சொல்லி அதை பக்குவப்படுத்தி வைக்கிறாரு. அந்த இடத்துல எப்படி எழுதுறாருன்னா எழுத்தாளரே, ஒரு பாம்பு சட்டை மாதிரி இருந்தது அவனுடைய உருவம். அவ்வளவு அழுக்குகள், புண்ணு, சிறங்கு, ஒரு நாத்தம் அப்படின்னு. அப்போ யாருப்பா எந்த புறவன்னா, நீ எந்த ஊர், எங்கேருந்து வர, எல்லா விவரங்களையும் கேட்குறான். இவன் என்ன பண்ணுறான்னா, பெருநாளிலிருந்து இந்த ஊருக்கு வர்றான், அழகர்மலை போலுக்கு வர்றான். அப்போ எப்படின்னா, அவங்க யார், அம்மா இங்கே அம்மா இல்லை, அப்பா சின்ன வயசில் இறந்து போயிட்டாரு, உன் பேர் என்ன, ராஜா, சாப்பிட்டியா, என்ன பண்ணுற, இப்போ எங்கே போகிற, அழகர்மலையிட்ட இங்கே அத்தை வீடு இருக்குது அங்கே போகிறேன். அப்போ அத்தையை பார்த்துருக்கியா, பார்க்கல, யாரோ ஒருத்தர் அம்மா அப்பா இல்லாத அனாதையாக போனோடனே அதை வந்து உங்கள் அத்தை வீடு இருக்கு போடா அப்படின்னு யாரோ சொல்லியிருக்காங்க. அதை கேட்டுட்டு ஒரு 4 நாளாக நடைப்பயணமாக வந்திருக்கான். 4வது நாள் தான் இந்த கிராமத்தில் வந்திருக்கான். பசித்தவொடனே இந்த எச்சி இலையில் எடுத்து
சாப்பிட்டுட்டு இருக்கான். இப்போ அந்த தாயை உள்ளே கூட்டிகிட்டு போய் எல்லாம் குளித்து யார் பத்த பிள்ளையோ என்ன பிள்ளையோ அப்பா அம்மா இருந்தா இப்படி விட்டுருப்பாங்களா? அவள் ரொம்ப ஃபீல் பண்ணுறா, ரொம்ப சங்கடப்படுறா. சாப்பாடு கொடுக்குறா, சாப்பாடு குடித்து உட்கார வச்சு எல்லாரையும் தூங்க வைக்கிறா. அப்போ பாடம் நடத்திட்டு இருக்கா. பாடம் நடத்திட்டு இருக்கும்போது எல்லாரும் இந்த பசங்களாம் படிச்சுட்டு இருக்காங்க. நைட்டு தூங்கும்போது படிச்சுட்டு இருக்காங்க விளக்கு வெளிச்சத்தில். ஜமீன்தார் வீட்டு ராஜா வீட்டுக்குள்ள ராஜா வர்றாரு இல்லையா, ஆளுக்க போக வர வெடி போட எல்லாம் நடக்குது. வெடி சத்தம் கேட்குது. அப்போ சின்ன குழந்தை சொல்கிறா, அம்மா எனக்கு ஒரு மத்தாப்பு வாங்கித்தாம்மா அப்படின்னு. அப்போ என்ன சொல்கிறான்னா அந்த தாய், மத்தாப்பு வெடி வாங்கி கொடுக்குற அளவுக்குலாம் நமக்கு வசதி இல்லைப்பா, அவங்க பெரிய பணக்காரவங்க, வசதியானவங்க, அவங்க வெடி வாங்கி போடலாம், நமக்கு அப்படியா, அடுத்த வேளை சாப்பாட்டுக்கே வழி இல்லை, என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி ரொம்ப வேதனைப்பட்டு எல்லாம் இந்த இடத்துல எப்படி எழுதுறாருன்னா எழுத்தாளர் 3 தலைமுறை வாழ்ந்த ஒரு பாட்டி தன்னுடைய வளர்க்குற பேத்திக்கு பாடம் நடத்துகிற மாதிரி சொல்லி கஷ்டத்தை எல்லாம் சொல்லி புரிய வைக்கிது. அப்போ இந்த கஷ்டம் எல்லாம் புரிய வச்சு, உனக்கு நாளைக்கு காலையில் நல்லா தோசை சுட்டு தரேன். அண்ணன் சொன்ன கதையில் மாதிரி தோசை வந்து ஒரு தீபாவளிக்கு பெரிய பண்டாரமாக, பெரிய தீபண்டமாக, ஒரு பெரிய விஷயமா அது. உனக்கு நாளைக்கு நான் தோசை சுட்டு தரேன், நீ வயிறு நிறைய சாப்பிடு. வெடியாக நமக்கு வயிறு நிறைய போகுது, நீலாம் ஒரு வேளை சாப்பாடு இல்லாமல் எப்படி நீ கஷ்டப்பட்டு பள்ளிக்கூடம் போயிருக்க, எவ்வளோ நாள் சாப்பாடு இல்லாமல் நம்ம கஷ்டப்பட்டுருக்கோம். இதெல்லாம் வரிசையாக சொல்லி அழுது முடித்து அந்த குழந்தை எல்லாம் தூங்க ஆரம்பிக்குது. இப்போ என்னன்னா தரை குளிர ஆரம்பிச்சிருச்சு. என்ன பண்ணுறதுன்னா அவளுக்கு துணி எதுவுமே இல்லை, 2 சேலை தான் இருக்குது. அந்த சேலையை தீபாவளிக்கு நாளை கட்டலான்னு ஒரு சேலையோடு மடித்து வச்சுருக்கா. அந்த சேலையை எடுத்துகிட்டு வந்து 4 பிள்ளைகளையும் அப்படியே போற்றி மொத்தமாக படுக்கிறாங்க. விடிஞ்சால் தீபாவளி. காலையில் 4 மணிக்கு எல்லோரும் வேட்டு போடும்போது, சின்ன பசங்க எவனோ வேட்டு போடும்போது எந்திரிச்சு வேட்டு சத்தம் கேட்டு எல்லோரும் எந்திரிக்கிறாங்க. எந்திரிக்கும்போது என்ன பண்ணுறான்னா எல்லாரையும் பிள்ளைகளையும் குளியாட்டணும். குளியாட்டி எண்ணெய் தேய்ச்சி குளியாட்டணும். அப்போது இந்த ராஜா வரமாட்டேங்கிறான். புண்ணும் பொடியுமா இருக்கான், சிறங்குமா இருக்கான். அடைய வாடா, ஒரு பிள்ளையை விட்டுட்டு 3 பிள்ளைகளை குளியாட்டினா சரியில்லை இல்லையா, அது ஆண்டவனுக்கே சகிக்காது. யார் பிள்ளையா இருந்தானே எல்லோரும் கூப்பிட்டா வரமாட்டேங்கிறான். எல்லாம் கூப்பிட்டு ஒரு பொறுமையை கூப்பிட்டு வந்துட்டான். வந்து நல்லா சீக்க போட்டு தேய்ச்சி குளியாட்டுறா. இந்த தீபாவளியோட உன்னுடைய சிறங்கு எல்லாம் போயிரும்டா, உன் கஷ்டமெல்லாம் போயிருண்டான்னு சொல்லி அவனை குளியாட்டி எல்லாம் உட்கார வச்சு, இந்த பசங்களுக்கு துணி வாங்கியாந்து வச்சுருக்காங்கல்ல தீபாவளிக்கு, அதில் அவன் சாப்பிடாம ஓடி போய் ஆளுக்கு ஒரு ட்ரெஸ்ஸை எடுத்து போட்டு நிற்கிறாங்க. இப்போ என்னன்னா ராஜாவுக்கு துணி இல்லை, அவன் போட்டிருந்த பழைய துணி மட்டும்தான் இருக்கு. இவன் என்ன செய்கிறா, இந்த பசங்களை பார்க்குறா, ராஜாவை பார்க்குறா. இப்போ இவளுக்கு ஒரு பெரிய துக்கம். தன்னுடைய கணவர் வந்து பழைய வேட்டியை கட்டிக்கிட்டு ஒரு துண்டு வாங்க முடியாமல் ரொம்ப நாள் கஷ்டப்பட்ட அழுத புலம்புன விஷயங்கள்லாம் யோசிச்சுட்டு தன் கணவருக்காண்டி ஒரு துண்டு வாங்கி வந்துச்சிருக்கா. குழந்தைகளுக்கு பேண்ட்டு, டவுசர், சட்டை இது இருக்குது. இவளுக்கு எதுவுமே இல்லை. அப்போ என்னை சோதிக்கத்தான் வந்தியாடா அப்படின்னு சொல்லி ரொம்ப துக்கத்தில் ரொம்ப பார்க்குறா. என்ன செய்கிறேன்னு தெரியல. அப்போ அந்த இடத்துல எழுத்தாளர் எப்படி எழுதியிருக்காருன்னா, அவருடைய துக்கம் அந்த வீட்டையே கதவை அடைச்சிக்கிட்டு வீடு நிறைஞ்சிருந்ததா ரொம்ப சுவராஜ்யமாக எழுதியிருப்பார். அவ்வளவு பொறுமையில் இருப்பான். ரொம்ப யாருக்குமே சொல்ல முடியாத துக்கத்தில் அழுவான். அழுகும்போது அந்த சின்ன பொண்ணு பங்கம்மா வந்து என்ன சொல்லும்னா, காதை பிடிச்சி அம்மா அப்படின்னு காதுக்குள்ளே ஏதோ சொல்லும். சொன்ன உடனே ராஜா, அந்த செல்லையா அந்த துண்டை எடுத்து கொடுறா அப்படின்னு அந்த பையனுக்கு ராஜாவுக்கு துண்டை எடுத்து கொடுப்பாங்க. இது எல்லாம் போட்டு நல்ல தீபாவளி கொண்டாடுவாங்க. பிள்ளைகளை திருஷ்டி சுற்றி தன் மகளை கூட்டிகிட்டு போய் திருஷ்டி சுற்றி எல்லாம் சந்தோஷமாக இருக்கும் வீடு. அப்போ வந்து அந்த மங்கம்மாள் சின்ன பொண்ணு என்ன பண்ணுவான்னா, நேர ட்ரெஸ்ஸை போட்டுட்டு ராஜா வீட்டு பக்கம் ஓடுவான். ராஜா பெரிய ஜமீன்தாரோட பிள்ளை இல்லையா, அந்த ராஜா வீட்டில் மருமகன் ராஜா வர்றதுக்காண்டி வெயிட்டிங். எல்லாருமே பெரிய கோலாகலமாக விழா நடக்கிற போல் இருக்குது ஒரு வாரமாக. அப்போ யதார்த்தமாக அந்த பையன் என்ன செய்வான், ராமசாமி எங்கள் வீட்டுக்கு ராஜா வர்றாரு அப்படின்னு. ஏன்னா ராஜான்ற மச்சான் தான் சொல்கிற, ராஜா வர்றாரு அப்படின்னு சொல்லுவான். இந்த மங்கம்மாள் என்ன செய்வானே, ஐயே எங்கள் வீட்லேயும் தான் ராஜா வந்திருக்காரு, வேணும்னா நீ பாரு அப்படின்னு சொல்லி பாருவா. அப்படியோட அந்த கதை முடியுது. ரொம்ப நல்லா இருக்கும் கதை, படிங்க.